மதுவிலே பீரோ, பிராண்டியோ, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயக்கி விழுகிற வரை குடிப்பான். பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி. எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் கிணறு வைப்பாங்க. எனக்கு என் தாத்தா சாராய தண்ணி தூக்கிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம் இது நார வாயிங்கிற மாதிரி. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானாவா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும், அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னைய சீமான் தான் கூடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையவே அண்ணன் சொன்னது மூஞ்சி முகரை. எங்க வீட்டு காக்கை சைவ உணவு சாப்பிடாது, சோறு எல்லாம் வச்சு சாப்பிடாது, முட்டை தான் வைக்கணும். இலைக்கு வா. காக்காக்கு வச்சிருந்தா சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல சொல்லுது. ஆமா, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா.